ஏப்ரல் 10ஆம் தேதி 1912 RMS டைட்டானிக் வேர்ல்டுலயே ரொம்ப பெரிய ஒரு லக்ஸூரியஸ் கப்பல் ஃபர்ஸ்ட் டைம் அதோடைய இடத்தை நோக்கி புறப்படுது. இது சவுத் ஆம்ப்டன் இங்கிலாந்துல இருந்து நியூயார்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இதுல நிறைய பணக்காரங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆக்டர்ஸ், இமிகிரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே அமெரிக்காவுக்காக வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போறாங்க. இந்த டைட்டானிக் கப்பலை கமாண்ட் பண்ற கேப்டன் வந்து ஒரு 62 வயசு உள்ள எட்வர்ட் ஜான் ஸ்மித். இந்த டைட்டானிக் கப்பல் புறப்படும் போது நிறைய அங்க இருந்த மக்கள் மத்தியிலும் சரி, மீடியா மத்தியிலும் சரி, அங்க அந்த ஷிப்ல டிராவல் பண்ற அந்த பேசஞ்சர்ஸ் மத்தியிலையும் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப்பல்ல போறோம் அப்படிங்கிறது. அந்த காலத்துல இந்த கப்பல் தான் வந்து உலகத்திலேயே ஒரு பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது உடைய ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 53 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி இதோடைய லென்த் ஒரு 269 மீட்டர். அந்த டைம்ல இந்த ஷிப்பை பில்ட் பண்றதுக்கான காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு $7.5 மில்லியன். இப்போ இந்த கணக்கு கரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு $400 மில்லியன் ஆகுது இருக்கும். அவ்வளவு செலவு பண்ணி தான் இந்த கப்பலை அவங்க வந்து உருவாக்குனாங்க. இந்த கப்பல் பெரிய கப்பல் மட்டும் இல்ல, அதுக்குள்ள வந்து இருக்கிற விஷயங்கள் அவ்வளவு லக்ஸரி இருந்தது. அதை பார்க்கும் போதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு வந்து இருந்திருக்கு. இந்த கப்பல்ல ஒரு ஹீட்டட் ஸ்விம்மிங் பூல் இருந்தது, ஒரு எலக்ட்ரிக் பாத், ஒரு டர்க்கிஷ் பாத், ஒரு ஸ்குவாஷ் கோர்ட் இருந்தது, 4 ரெஸ்டாரண்ட்ஸ், 2 பார்பர் ஷாப்ஸ், ஒரு லைப்ரரி. அது மட்டும் இல்லாம அதுல இருந்த அந்த வேலைப்பாடுகள், அந்த கட்டையில செஞ்ச அந்த வேலைப்பாடுகள் எல்லாமே அவ்வளவு பார்க்கும்போதே வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஸ்டெயின்டு கிளாஸ் மிரர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. 2 கிராண்டான ஸ்டேர் கேசஸும் வந்து இருந்தது. ஜிம், அதுக்கப்புறமா வந்து ஸ்குவாஷ் கோர்ட், இது எல்லாமே அதை பார்க்கும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கூட வந்து இது கிட்ட தோத்து போயிடும். அந்த அளவுக்கு இவங்க வந்து அதோடைய இன்டீரியர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து இந்த கப்பல் ஒரு மூழ்காத ஒரு கப்பல் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல வந்து பேசப்பட்டது. ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனி அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த கப்பலை வந்து செஞ்சாங்க. அந்த கம்பெனியோடைய வைஸ் பிரசிடென்ட்டே நேர்ல வந்து பப்ளிக் கிட்ட இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்காத ஒரு கப்பல் அப்படின்னு அவங்க பப்ளிக்கா வந்து அனௌன்ஸும் பண்ணாங்க. இந்த டைட்டானிக் கப்பல் கிளம்புன ஒரு 2 நாள் கழிச்சு 12வது ஏப்ரல் அன்னைக்கே வந்து அவங்களுக்கு ஐஸ் வார்னிங்ஸ் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓஷன்ல எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஐஸ்பர்க்ஸ் எல்லாமே இருக்கும், பனிக்கட்டிகள். அந்த மாதிரியான பனிக்கட்டிகள் இருக்கும்போது வந்து மோதாம இருக்கிறதுக்காக எந்த கப்பல் போகுதோ அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருவாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஐஸ்பர்க் இருக்கு. அதே மாதிரி தான் வந்து டைட்டானிக்குக்கும் வந்து ஐஸ் வார்னிங்ஸ் வர ஆரம்பிச்சது. டைட்டானிக் வந்து 2 முறை அவங்களுடைய அந்த ரூட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணாங்க, சரி டேஞ்சர் வராம இருக்கிறதுக்காக. ஆனா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீடை குறைக்கவே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 21.5 நாட்ஸ் அந்த ஸ்பீட்ல தான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு 40 km/h ஸ்பீட்ல தான் அவங்க வந்து போகிட்டு இருந்தாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு 14ஆம் தேதி ஏப்ரல் திரும்பவும் ஒரு 7 ஐஸ் வார்னிங்ஸ் வருது. ஆனா அந்த கேப்டனும் சரி, அந்த க்ரூ மெம்பர்ஸும் சரி, அவங்க வந்து அந்த ஐஸ் வார்னிங்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு அவங்க அதே ஸ்பீட்ல வந்து அவங்க செயில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சாயங்காலமும் வந்து ஆக போகுது, எல்லாம் இருட்டாக ஆரம்பிக்குது. அன்னைக்கு 14ஆம் தேதி நைட்டு வானத்துல நிலாவுடைய வெளிச்சமே இல்லை. எப்பயுமே வந்து ஒரு கப்பலுக்கு மேல ஒரு க்ரோஸ் நெஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வச்சிருப்பாங்க. இந்த லுக் அவுட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவரு தான் முன்னால பார்த்துக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வருதா, வேற ஏதாவது ஒரு கப்பல் வருதா அப்படிங்கிறத வந்து சொல்லுவாரு. நீங்க வந்து ஒரு பைக்ல போகும்போதே உங்க மூஞ்சில ரொம்ப பயங்கரமான ஒரு காத்து அடிச்சதுன்னா உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கும்ல, அதே மாதிரி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆளு அவ்வளவு குளிரான ஒரு டெம்பரேச்சர்ல, ஏன்னா இது அட்லாண்டிக் ஓஷன்ல தான் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அவருடைய கண்ணுலயும் வந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. நிலாவுடைய வெளிச்சம் இல்லாததுனால ரொம்ப தூரம் வரைக்கும் அவங்களால வந்து பார்க்க முடியல.
கொஞ்ச தூரம் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஐஸ்பர்க் முன்னால இருக்கிறது அவருக்கு வந்து தெரிய வருது. உடனே அவர் வந்து அங்க வச்சிருக்கிற அந்த பெல்ல வந்து அவர் 3 தடவை வந்து அடிக்கிறாரு. அவங்க க்ரூ மெம்பர்ஸ அலர்ட் பண்றதுக்காக. இப்ப சரியா நைட்டு மணி 11:39. அந்த க்ரோஸ் நெஸ்ட்ல உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த ஆளுடைய பேர் வந்து ஃப்ரெட்ரிக் ஃப்ளீட். அவர் உடனே போனை எடுத்து அவர் வந்து ரிங் பண்றாரு அவங்க இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஒரு ஐஸ்பர்க் முன்னால வருது, நீங்க வந்து திருப்புங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வில்லியம் அவர் உடனே வந்து இன்ஜின் ரூம்க்கு அவர் கால் பண்ணி அவர் உடனே வந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல வந்து நீங்க ஷிப்பை திருப்புங்க, முன்னால ஒரு பெரிய ஐஸ்பர்க் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றதுக்குள்ள வந்து லேட் ஆயிடுச்சு. சரியா 11:40 மணிக்கு அந்த கப்பல் அந்த ஐஸ்பர்கை இடிக்குது. இந்த ஐஸ்பர்க் ஒரு சின்ன ஐஸ்பர்க் எல்லாம் இல்ல, ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட் அளவுக்கு இதோடைய சைஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஐஸ்பர்குடைய ஹைட் பாத்தீங்கன்னா அந்த க்ரோஸ் நெஸ்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரியான ஒரு ஹைட். சயின்டிஸ்ட் இந்த ஐஸ்பர்குடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்றாங்கன்னா ஒரு 1.5 மில்லியன் டன்னாவது இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய ஐஸ்பர்க்ல தான் இவங்க வந்து மோதிருக்காங்க. இப்ப நீங்க கப்பலை பாத்தீங்கன்னா அந்த கப்பலோடைய ஃப்ரண்ட்ல இருக்கிறத தான் வந்து போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கிறத வந்து ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கப்பலுக்கு அடியில இருக்கிற அந்த பகுதியை வந்து கீல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 10 செகண்ட் வரைக்காவது இந்த கப்பல் அந்த ஐஸ்பர்கோடைய தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கு. இதனால வந்து அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்து அது வழியா வந்து தண்ணி உள்ள வந்திருக்கு. நீங்க எல்லாருமே நினைக்கலாம் ஐஸ்னால எப்படி வந்து இந்த மாதிரி ஓட்டைகளை ஃபார்ம் ஆக முடியும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காரே எடுத்துக்கலாம். அதை போய் எப்படி ஒரு மரத்துல போய் மோதுறோமோ மரத்தினால வந்து அந்த மெட்டலை வந்து உடைக்க முடியாது. ஆனா ஒரு கார் கிராஷ் நடக்கும்போது அந்த அப்பளம் மாதிரி நொறுங்கிருது இல்லையா அந்த காரு, அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இதுவும். அந்த ஐஸ் பர்குடைய வெயிட் அவ்வளவு இருந்திருக்கு, அதோடைய ஹைட்டும் அதோடைய சைஸுமே. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு டேமேஜும் நடந்திருக்கு இந்த டைட்டானிக் கப்பலுக்கு. இந்த கப்பல் அந்த ஐஸ்பர்குடைய மோதின சில செகண்ட்ஸ்லயே கேப்டன் ஸ்மித்தும் அந்த கப்பலை வடிவமைச்சவர் ஆர்கிடெக்ட் தாமஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவங்க 2 பேருமே உடனே போய் எந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்குன்னு போய் செக் பண்றாங்க. அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கப்பல் மூழ்க போகுது அப்படின்னு. அவங்களுக்கு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஒரு மூழ்கவே மூழ்காது அப்படின்னு சொல்ற ஒரு கப்பல் மூழ்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த டைட்டானிக் கப்பல்ல முக்கியமா 2 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இருந்தது. அந்த கப்பலுடைய அந்த பாடி அந்த பகுதியை வந்து ஃபுல்லாவே அவங்க வந்து ஒரு 2 லேயர்ல வந்து அவங்க வச்சிருந்தாங்க. டபுள் பாட்டம் ஹல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து வடிவமைச்சிருந்தாங்க. 2வது விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஹல்ல வந்து ஒரு 16 கம்பார்ட்மெண்ட்ஸா அவங்க வந்து டிவைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல 4 கம்பார்ட்மெண்ட்ல தண்ணி நிறைஞ்சாலும் வந்து அந்த கப்பல் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த முறை இந்த கப்பல் ஃப்ரண்ட்ல இடிக்கல. அதனால அந்த ஹல் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது சைடுல தேய்ச்சிட்டு போயிருக்கு. சைடுல அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல 6 கம்பார்ட்மெண்ட்குள்ள தண்ணி எல்லாமே நிறைஞ்சிருச்சு. இவங்களுடைய கெப்பாசிட்டி 4 தான். ஸோ இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கப்பல் மூழ்க போகுது, இதை தடுக்கிறதுக்கான வழியே கிடையாது அப்படின்னு. உடனே கேப்டன் வந்து க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணிடுறாரு. லைஃப் போட்ஸை கீழே வந்து இறக்கி இவங்க எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் லைஃப் போட்டை இறக்கும்போது நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து அதுல போகவே இல்லை. அவங்க வந்து இது மூழ்காத கப்பல் இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஐஸ்பர்க்ல வந்து மோதி இருக்கும், சரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் அந்த லைஃப் போட்ல ஏறாம விட்டுட்டாங்க. அந்த லைஃப் போட்டோடைய கெப்பாசிட்டி 65 பேர் போகக்கூடியது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லைஃப் போட்ல போனவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 28 பேர் மட்டும்தான். 20 நிமிஷம் கழிச்சு 12 மணிக்கு சரியா கேப்டன் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, டிஸ்ட்ரெஸ் கால்ஸா அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டோரியோடைய ஹீரோ அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்த ஜாக் பிலிப்ஸ் அப்படிங்கிற அந்த சீனியர் ரேடியோ ஆபரேட்டர். உடனே அவர் போய் எல்லா டிஸ்ட்ரெஸ் கால்ஸும் ஒன்று அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது பக்கத்துல இருக்கிற கப்பல் இந்த டிஸ்ட்ரெஸ் சிக்னலை அவங்க வந்து கேட்ச் பண்ணி அவங்க வந்து எப்படியாவது ரெஸ்கியூக்காக வருவாங்க அப்படின்றதுனால அவங்க கண்டினியூஸா அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த கப்பல் கிட்ட இருந்துமே வந்து அவங்களுக்கு பதிலே வரல. சரியா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு
ஆர்எம்எஸ் கார்பேத்தியா அப்படிங்கிற ஒரு கப்பல் இந்த சிக்னலை அவங்க வந்து கேட்ச் பண்ணி அவங்க வந்து இந்த ஆப்ரேட்டர் கிட்ட பேசுறாங்க. அப்ப இவங்க வந்து சொல்றாங்க, எங்களுடைய கப்பல் மூழ்க போகுது, நீங்க ரெஸ்கியூ பண்ண வாங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல பிரச்சனை என்னன்னா, ஆர்எம்எஸ் கார்பேத்தியா கப்பல் இந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்து ஒரு 107 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அவங்களுடைய மேக்சிமம் ஸ்பீட்ல அவங்க வந்தா கூட இந்த டைட்டானிக் கப்பல் கிட்ட வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 3.5 மணி நேரமாவது ஆகிடும். அது வரைக்கும் இந்த 3.5 மணி நேரம் இந்த கப்பல் மூழ்காம இருக்குமா? நேரம் ஆக ஆக கம்பார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய தண்ணி வந்து ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பலுடைய பின்னால இருக்கிற பகுதி தண்ணிக்கு மேல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ப்ரொபெல்லர்ஸும் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கப்பல் டில்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அப்பதான் வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரியலைஸ் ஆகுது கப்பல் உண்மையிலேயே மூழ்க போகுதுன்னு. அந்த நேரத்துல எல்லாருமே வந்து பேனிக் ஆகி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. லைஃப் போட்ஸ்ல இடத்த பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆனா லைஃப் போட்ஸ் அங்க இருந்தது வெறும் 20 மட்டும்தான். இந்த 20 லைஃப் போட்ஸ்ல ஒரு 1200 பேரை தான் வந்து அதுல ஏத்தி போக முடியும். ஆனா இந்த கப்பல்ல இருந்த மக்களுடைய எண்ணிக்கை 2200. சரியா மணி 2:05 கடைசி லைஃப் போட்டை கீழே இறக்குறாங்க. ஆனா இன்னும் டைட்டானிக் கப்பல்ல 1500 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் இதுதான் நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்லி அந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளேயே வந்து இருந்துட்டாங்க. ஒரு ஐ விட்னஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு 2:20 மணிக்கு அந்த கப்பல் 2ஆ உடைஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமா மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கப்பல்ல இருந்த அந்த 1500 பேர்ல நிறைய பேர் வந்து மூழ்கி இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் நீந்த தெரிஞ்சவங்க நீந்த முடியாம, ஏன்னா டெம்பரேச்சர் அங்க -2 டிகிரி செல்சியஸ். அந்த அவ்வளவு ஒரு ஜில்லான ஒரு தண்ணியில அவங்க எல்லாருமே ஹைப்போதெர்மியா வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த டைட்டானிக் கப்பலுடைய கேப்டன் ஸ்மித் அப்படிங்கிறவரு, அவர் அந்த கப்பல்லையே அவர் இறந்து போயிட்டாரு மூழ்கி அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் அவர் வந்து சூசைட் கமிட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஆர்எம்எஸ் கார்பேத்தியா கப்பல் வந்து ஒரு 3ல ஒரு 4 மணிக்குள்ள வந்து சேர்ந்துருது. அவங்க அந்த லைஃப் போட்ஸ்ல இருந்த 705 பேரை வந்து அவங்க மீட்டா அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. நிறைய தியரிஸ் வந்து முன்னால வர ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து ஒரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமும் வெளியில வர ஆரம்பிச்சது. இந்த டைட்டானிக் கப்பலுக்கு பக்கத்திலேயே ஒரு 37 கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு கப்பல் இருந்திருக்கு. SS கலிபோர்னியன் கப்பல். இந்த கப்பல் தான் வந்து கடைசியா 1 மணி நேரத்துக்கு முன்னால அந்த 11 மணிக்கு இவங்க வந்து ஒரு வார்னிங் அனுப்பிச்சிருக்காங்க. இங்க வந்து ஒரு ஐஸ்பர்க் இருக்கு. 11:15 அந்த கலிபோர்னியன் கப்பல்ல இருந்த அந்த ரேடியோ ஆப்ரேட்டர் அவங்களுடைய ரேடியோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க எல்லாருமே அன்னைக்கு அங்கேயே வந்து ஷிப்பை ஹால்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே போனால் டேஞ்சராக இருக்கும், நிறைய ஐஸ்பர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு அவங்க நைட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. இவங்க ரேடியோவை ஆஃப் பண்ணி வச்சதுனால டைட்டானிக் கப்பல்ல இருந்து அனுப்பப்பட்ட டிஸ்ட்ரெஸ் கால்ஸை எதுவுமே இவங்க வந்து அட்டென்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த டைட்டானிக் கப்பல்ல இருந்து பார்க்கும்போதே இந்த கப்பல் தூரத்தில் தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த கப்பல் நம்மளை வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அங்கிருந்து யாருமே வந்து வரல. டைட்டானிக் கப்பல்ல இருந்து நிறைய ராக்கெட்ஸ், ஃபிளேர்ஸ் எல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க வானத்துல. அப்பயும் வந்து அந்த கலிபோர்னியன் கப்பல்ல இருக்கிற அந்த க்ரூ மெம்பர்ஸ் பார்த்து அவங்களுடைய கேப்டன் ஸ்டான்லி லார்ட் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டைட்டானிக் கப்பல்ல இருந்து ராக்கெட்ஸ், ஃபிளேர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு. அதுக்கு அந்த கேப்டன் வந்து அவங்க அங்க பணக்காரங்களா இருக்காங்க, அவங்க வந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் வந்து இது எல்லாமே வந்து ராக்கெட்ஸ், ஃபிளேர்ஸ் எல்லாம் விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இக்னோர் பண்ணிட்டாரு. அந்த டைம்ல அவர் ஒருவேளை இத வந்து டிஸ்ட்ரெஸ் கால், இது டிஸ்ட்ரெஸ் சிக்னல் நினைச்சு அந்த இடத்துக்கு இவங்க போயிருந்தாங்கன்னா நிறைய மக்கள் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அடுத்த நாள் காலையில அவங்க ரேடியோவை ஆன் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய டைட்டானிக்ல இருந்து SOS கால்ஸ் வந்ததை அவங்க வந்து கேட்டு உடனே அந்த டைட்டானிக் இருக்கிற இடத்துக்கு அவங்க போறாங்க. அங்க எல்லாமே இறந்து போன உடல்கள் தான் மிதந்துட்டு இருக்கு. அவங்களால வந்து எதுவுமே வந்து அந்த டைம்ல பண்ண முடியல.
இதுல வெறும் அந்த கலிபோர்னியன் கப்பலுடைய கேப்டனை மட்டும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிறதுக்கு பின்னால நிறைய காரணங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கப்பல்ல லைஃப் போட்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருந்தது. இந்த கப்பலை செஞ்ச கம்பெனி வந்து இது ஒரு மூழ்காத ஒரு கப்பல், அதனால இவ்வளவு லைஃப் போட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டைட்டானிக் கப்பலோடைய கேப்டன் ஸ்மித் எப்பயுமே வந்து ஒரு சேஃப்டி ட்ரில்ல வந்து கண்டக்ட் பண்ணணும். அந்த 14ஆம் தேதி அந்த டிசாஸ்டர் நடந்த அன்னைக்கும் வந்து ஒரு சேஃப்டி ட்ரில்ல இவங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஆனா அவரும் வந்து இது ஒரு மூழ்காத கப்பல், இதுக்கு ஒரு சேஃப்டி ட்ரில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டி ட்ரில்லையும் வந்து அவர் கேன்சலும் பண்ணிட்டாரு. அடுத்த தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்டியரிங் வீல், அந்த ஸ்டியர்ஸ்மேன் ராபர்ட் ஹிஷன்ஸ்ன்றவரு, அவரு உடனே ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கால் பண்ணி நீ லெஃப்ட் டைரக்ஷன்ல திருப்பு ஷிப்ன்னு சொன்னோன்னே இவர் பேனிக் ஆகி என்ன பண்றதுன்னு தெரியாம கப்பலை இவர் ரைட் சைட்ல இவர் வந்து திருப்பிட்டு இருக்காரு. அதனாலதான் போய் இது ஐஸ்பர்க் மேல ரொம்ப வேகமா சைடுல போய் மோதி இருக்கு. பிரிட்டிஷ் என்கொயரியில என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இவ்வளவு ஐஸ் வார்னிங்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவும், இவ்வளவு ஐஸ்பர்க்ஸ் இருக்குது இந்த இடத்துலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் எதுக்கு டைட்டானிக் கப்பல் ஸ்லோ டவுன் ஆகல? ஏன் இந்த டைட்டானிக் கப்பலை இவங்க வந்து நிதானமா ஓட்டிட்டு போல? ஏன் இவங்க ஃபுல் ஸ்பீட்ல எல்லாமே வந்து சேல் பண்ணாங்க? இதுக்கு பின்னாலேயும் வந்து நிறைய தியரிஸும் வருது. இதுல பாப்புலரான தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒயிட் ஸ்டார் லைன் கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜோசப் ப்ரூஸ் அப்படிங்கிறவரு, அவர் வந்து இந்த கேப்டன் ஸ்மித் மேல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து இந்த கப்பலை 6 நாளைக்குள்ள நம்ம எப்படியாவது வந்து கரெக்டா நம்மளுடைய இடத்துக்கு போய் சேரணும். அதனால நீங்க ஃபுல் ஸ்பீட்ல நீங்க வந்து ஓட்டிக்கிட்டு போங்க. நம்ம எப்படியாவது வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். டைட்டானிக் கப்பல் உலகத்திலே வந்து ஒரு லார்ஜஸ்ட் கப்பல், லக்ஸரியஸ் கப்பல் மட்டும் இல்ல, ஃபாஸ்டஸ்ட் கப்பல் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ப்ரெஷர் போட்டிருக்காரு. அன்னைக்கு 14ஆம் தேதி ஒரு மத்தியானம் 2 மணிக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுல என்னன்னா, இந்த ஐஸ் வார்னிங்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சோன்னா அதோடைய காப்பியை எடுத்து கேப்டன் ஸ்மித் வந்து ஜோசப் ப்ரூஸ் கிட்ட அவர் வந்து காட்டியிருக்காரு. இந்த மாதிரி ஐஸ் வார்னிங்ஸ் வருது, நம்ம டேஞ்சரா இருக்கு, ஸ்லோ டவுன் பண்ணணும்னு சொன்னதுக்கு கூட வந்து ஜோசப் ப்ரூஸ் வந்து இல்ல நம்ம ஸ்லோ டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை மடிச்சு அவருடைய பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போயிட்டாரு. மற்ற க்ரூ மெம்பர்ஸ்க்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த டைட்டானிக் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1914ல தி இன்டர்நேஷனல் ஐஸ் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்ணாங்க. அதுல இந்த கப்பல்கள் உள்ள வர்ற அந்த கப்பல்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு ஐஸ் பர்க் இருக்குது, அந்த மாதிரி ஐஸ் வார்னிங்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கப்படும். இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் த சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணாங்க. இதில் நியூ செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து செட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்காங்களோ அவ்வளவு லைஃப் போட்ஸ் வந்து இருக்கணும் அந்த கப்பல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இவங்க மேண்டேட்டரியா வந்து பண்ணாங்க. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கி ஒரு 70 வருஷம் கழிச்சு தான் வந்து அதோடைய அந்த ரெக்கேஜியை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. செப்டம்பர் 1985ல ஒரு அமெரிக்கன் ஓஷன் எக்ஸ்ப்ளோரரும் ஒரு பிரெஞ்சு ஓஷனோகிராஃபரும் சேர்ந்து இந்த டைட்டானிக் கப்பலுடைய ரெக்கேஜை கடலுக்கு அடியில ஒரு 3800 மீட்டர் தூரத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. இத வந்து ஒரு 2 துண்டுகளா வந்து கிடக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு 600 மீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு அந்த டைட்டானிக் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாமே வந்து எரோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரிப்போர்ட் படி 2030க்குள்ள இப்ப இருக்கிற அந்த பாக்டீரியாஸ், ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து அதை சாப்பிட்ட அந்த மெட்டல்ஸை அது எல்லாமே வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகி ஒண்ணுமே இல்லாம போகக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 111 வருஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கூட எல்லாருக்குமே டைட்டானிக் கப்பல் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, அது மூழ்கிடுச்சு அப்படின்னு வந்து தெரியுது. இன்னைக்கும் அவ்வளவு மக்கள் இறந்து போனதுக்கான காரணம், குற்றம் யார சொல்றது அப்படின்னு தெரியல. ஒரு ரஃப்பான எஸ்டிமேட் படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 மக்களாவது இறந்து போயிருப்பாங்க அதுல அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. இதே மாதிரி ஒரு மூழ்காத கப்பல் அப்படின்னு சொல்லி மூழ்கி போன ஒரு கப்பலை பத்தி நான் வந்து டிராகன்ஸ் ட்ரையாங்கிள்லயும் வந்து சொல்லியிருக்கேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவும் போய் நீங்க பார்க்கலாம். MH370 மலேசியன் ஃப்ளைட் டிசப்பியரன்ஸ் அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். பெர்மியூடா ட்ரையாங்கிள் வீடியோவும் போட்டிருக்கேன். டிராகன்ஸ் ட்ரையாங்கிள் பத்தியும் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க போய் அந்த வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care. Bye bye from Jessie.